ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி ஃபார்மில் கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி ஃபார்மில் கொண்டு வந்திருக்கேன் நான். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து லிசன் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் என்ன சொல்ல வரேங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த ஸ்டோரி எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டென்ட் அங்கே இங்கே தேடாதீங்க. நம்ம எழுதுறதுக்கும் சரி, நம்ம பேசி பழகிறதுக்கும் சரி, கண்டென்ட் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ சொல்லி கொடுக்குற இந்த சென்டென்ஸையே உங்களோட கண்டென்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. தப்பாக தான் இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்க. சரியா? போக 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 ப்ராக்டிஸ் கொடுக்க நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஸ்டோரியில் சொல்கிற மாதிரியே நம்மளாலையும் டெஃபினட்டாக எழுத முடியும். சரியா? ஃபஸ்ட்டு எழுதுங்க. இந்த ஸ்டோரியை உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எழுதி முடிச்சுடுங்க. தப்போ சரியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எழுதி முடிச்சுடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது இந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்களை இங்கிலீஷில் ரெக்கார்டு பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு பண்ணுங்கள். சரி, என்ன பண்ணணும், ரெக்கார்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாளுக்கும் கொஞ்சம் ஒரு 10 days கழித்து பாருங்கள். அதுக்கு அடுத்த ஒரு 10 days கழித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே அந்த ஸ்பீச் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். பேசுகிறதுல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். சரியா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டோரி ஃபார்மில் உள்ள இந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ண போகிறோம். வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கொஞ்சமாக அதை கரெக்ட் பண்ணணும். மெயினான விஷயம், ரைட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடாதீங்க. ரீடு பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடாதீங்க. அதை என்ன பண்ணணும், கரெக்ஷன்ஸ் பண்ணணும். நம்ம அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு நம்ம சரியாக தான் இங்கிலீஷ் பேசியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபால்ட் இருக்கும், நிறைய தப்புக்கள் இருக்கும். போக 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 குறைஞ்சிரும். சரியா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? லாங் அகோ அப்படின்னா என்னென்னா, நீண்ட நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. தேர் லிவ்டு, தேர் அப்படின்னாவே தேர் அங்கே தேர் அங்கே வாழ்கிறாங்களாம். யார்? ஓல்டு மேன். எங்கன்னு சொல்லலை, தேர் லிவ்டு. தேர் அப்படின்ட்டு அங்கே யாரோ வாழ்கிறாங்களாம். யார்? ஓல்டு மேன் தன்னுடைய 3 மகன்களோட ஒரு டெசர்டட் வில்லேஜில் வாழ்ந்து வந்துட்டுருக்காராம். டெசர்டட்னா ஒன்றும் இல்லை, அதாவது என்னென்னா விரிச்சோடைய ஒரு கிராமம், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இந்த ஓல்டு மேனும் தேர் எங்கே, அந்த வில்லேஜில். எந்த வில்லேஜில்? டெசர்டட் வில்லேஜில் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த வில்லேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? லொக்கேட்னா எங்கே இருக்குது அந்த கிராமம் அப்படின்னா, டெசர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கான். எங்கே? லொக்கேட்டட் இன் தி விசினிட்டி ஆஃப் அ டெசர்ட். டெசர்ட்டுடைய நியரஸ்ட்டில் இந்த வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கான். சரியா? இந்த வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கான். இவருக்கு, இந்த ஓல்டு மேனுக்கு, ஹீங்கிறது இங்கே ஓல்டு மேன், அவருக்கு 17 கேமல் வச்சுருந்தாராம். அவருக்கு 17 கேமல் வச்சுருக்காராம். அவர் என்ன பண்ணுறாரு, 17 கேமல் வச்சுருக்காரு. ஹீ ஹேட் 17 camels. அது மட்டும் இல்லாமல் தேனா இந்த எல்லா கேமலும் தான் அவருடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ் இன்கம். ஹிஸ்ஸுங்கிறது இந்த ஓல்டு மேனுடைய இன்கம்னா வருமானம். அவருடைய மெயின் இன்கமே இந்த கேமலை வச்சு தான் வருமா. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா,
இவர் ஹீங்கிறது அந்த ஓல்டு மேன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டு ரெண்ட் அவுட் இந்த கேமல்ஸை என்ன பண்ணுவார், ரெண்ட்டுக்கு கொடுப்பாராம். ஸோ அங்கெல்லாம் டெசர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெசர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷிப்பிங் பர்பஸ்க்காக இந்த கேமலை வாடகைக்கு விடுவாங்களாம். ஒரு நாள் ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, இவர் இறந்து போயிடுறாராம். ஹீ பாஸ்டு அவே. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த ஓல்டு மேன் இறந்து போயிடுறாராம். இவர் இறந்து போகும்போது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாராம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய 3 மகன்களுக்காக விட்டுட்டு இறந்து போயிடுறாராம். ஆஃப்டர் த ஃபனரல்னால் ஒன்றும் இல்லை, இறுதிச் சடங்கு. அவருடைய இறுதிச் சடங்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடமைகள், ஆப்ளிகேஷன்ஸ்னால் கடமைகள், வேர் ஓவர். அது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய இறுதிச் சடங்கு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடமைகள் இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம், ஓவர்னால் முடிந்ததுக்கப்புறம், அதற்கப்புறம் இந்த 3 சன்னும் அந்த வில்லை ரீடு பண்ணாங்களாம். வில்லுன்னா என்னன்னா உயிலை ரீடு பண்ணாங்களாம். யார், இந்த 3 சன்ஸும். வைல் அவருடைய ஃபாதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தங்களுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும், ஆல் த ப்ராப்பர்ட்டியும் டிவைடு பண்ணியிருக்காராம். எப்படி டிவைட் பண்ணியிருக்காராம், ஹி ஹேட் இன்ட்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸ். 3 சரிப்பாகமாக பிரிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஹி ஹேட் டிவைடட் த 17 கேமல்ஸ். அந்த 17 ஒட்டகங்கள், கேமல்னால் ஒன்றும் இல்லை, ஒட்டகங்கள். அந்த ஒட்டகங்களை மட்டும் வேறு மாதிரி பிரிச்சிருக்காராம். ப்ராப்பர்ட்டியை ஈக்குவல் பார்ட்ஸாகவும் கேமலை மட்டும் வேறு மாதிரி பிரிச்சிருக்காராம். டிவைடுன்றது பிரிச்சிருக்காராம். தே வேர் நாட் ஷேர்டு ஈக்குவலி. எல்லாருக்கும் சரிசமமாக பிரிக்கலையா இந்த 17 கேமலையும். ஏன் அப்படின்னா, 17ங்கிறது ஒரு ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் எதாலையும் வகுப்படாது. ஒன்று அதே நம்பரால் வகுப்படும், 17 17ஆல் வகுப்படும், இன்னொன்று 1ஆல் வகுப்படும். அதுதான் ப்ரைம் நம்பர். வேறு எதாலையுமே பிரிக்க முடியாதான் 17, which cannot be divided. அதான் வேறு எதாலையும் டிவைட் பண்ண முடியாதான். விச்சுங்கிறது எதை கொடுக்குது அப்படின்னா, விச் cannot be, விச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 17ங்கிற இந்த ப்ரைம் நம்பரை தான் குறிக்குது. சரியா, விச் cannot be divided, பிரிக்க முடியலையா. டிவைடுனா பிரிக்கிறது, cannot be dividedனா பிரிக்க முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஓல்டு மேன் அதில் என்ன சொல்லியிருக்காரு, ஹேட் ஸ்டேட்டட்னா அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தட் என்ன அப்படின்னா, எல்டஸ்ட் சன்னுக்கு ஹாஃப் ஆஃப் த கேமலும், மொத்த கேமலில் பாதி கேமல், ஹாஃப் ஆஃப் த கேமலும், மிடில் ஒன்னுக்கு 1/3, 3ல் 1 மடங்கும். எப்படி, 3ல் 1 மடங்கும் அந்த கடைசி சன்னுக்கு, அந்த லாஸ்ட் சன்னுக்கு, அந்த மிடில் ஒன்னுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, 1/3 ஆஃப் த டோட்டல் கேமல்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த யங்கஸ்ட் ஒன்னுக்கு 1/9 தான், 1/9 அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிலில் எழுதியிருக்காராம் அந்த ஓல்டு மேன். எல்லாருமே ஆல் ஆஃப் தம்னா அந்த 3 சன்னுமே ஒரு மாதிரி திகைச்சு போயிட்டாங்களாம். வேர் ஸ்டன்னுடு அப்படின்னா ஒரு மாதிரி திகைச்சு போயிட்டாங்களாம். எதனால், டு ரீட் த வில், அதாவது இந்த உயிலை படிச்சுட்டு அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி மாற்றி எப்பட்றா பிரிக்கிறது, ஹவு டு டிவைடு the 17 camels as mentioned in the will. அந்த வில்லில் எழுதியிருக்க மாதிரி எப்பட்றா பிரிக்கிறதுன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாங்களாம். கண்டிப்பாக இது டிவைட் பண்ணவே முடியாதுடா, எப்பட்றா 17 கேமலில் ஹாஃபை எப்பட்றா பெரியவனுக்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல்
மீதி இருக்க கேமலையும் எப்புட்றா மீதி இருக்க 2 சன்ஸ்க்கும் கொடுக்கறது? இட் இஸ் நாட் பாசிபிள். முடியவே முடியாது. ஆல்சோ டு டிவைட் த கேமல்ஸ் ஃபார் அதர் 2 சன்ஸ். ஃபஸ்ட்டு சன்னுக்கு ஹாஃபாக கொடுக்கணுமா 17 கேமலில். மீதி உள்ள சன்ஸ்க்கு அவர் சொன்ன மாதிரி எப்புட்றா கொடுக்கறது? இது பாசிபிளே இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம். தேங்கிறது இந்த 3 சன்னும் பல நாட்கள் அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் யோசிச்சும் பார்த்துட்டாங்க. அவங்களால அந்த கேமலை பிரிக்கிறதுக்கான வழி அந்த வில்லில் சொன்ன மாதிரி, அதாவது அந்த உயிலில் சொன்ன மாதிரி பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழியே கிடைக்கலையா. கடைசியில் அவங்க யாராலுமே அதற்கான சொல்யூஷனும் நன் குட் ஃபைண்ட் த ஆன்சர். என்ன பண்ணுறாங்க? நன் குட் ஃபைண்ட் த ஆன்சர். அவங்களால யாராலுமே இதற்கான விடை கண்டுபிடிக்க முடியலையா. ஸோ கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 3 பேரும் ஃபைனலி கடைசியாக என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையை அப்படின்னா டேக்குக்கு பாஸ்ட் டென்ஸு டுக்கு. ஓகே, இந்த இஷ்யூ இந்த பிரச்சனையை டு த வைஸ் மேன் இன் தயர் வில்லேஜ். அந்த கிராமத்திலே கொஞ்சம் அறிவாளின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் புத்திசாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் வைஸ் மேன். அவர்கிட்ட இந்த பிரச்சனையை போய் சொல்கிறாங்களாம். இந்த வைஸ் மேன் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனையை கேட்டோடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் அவருக்கு சொல்ல முடிஞ்சிச்சான். அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அவருக்கு சொல்யூஷன் ஒன்று கிடச்சிருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ ஆஸ்க்டு, அந்த வைஸ் மேன் என்ன பண்ணுறாரு, எல்லா கேமலையும் என்கிட்ட கொண்டு வாங்க. பிரிங் ஆல் த 17 கேமல்ஸ் டு ஹிம்னா என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஆஸ்க்டு தம், யார்கிட்ட, அந்த 3 பசங்கக்கிட்டையும் கேட்குறாரு, என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அதற்கு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. த சன்ஸ், அந்த 3 சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கேமலை ப்ராட் த கேமல் டு தி வைஸ் மேன்ஸ் பிளேஸ். அந்த வைஸ் மேன் இருக்க இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த வைஸ் மேன் ஒரு கேமலை மட்டும் தான் வச்சுருக்க ஓனுடு பை எ கேமல் ஓனுடு பை ஹிம், தான் வச்சுருக்க ஒரு கேமலை அந்த வைஸ் மேன் ஆட் பண்ணுறாரு அந்த ஏற்கனவே உள்ள 17 கேமலோட. அண்டு மேடு த டோட்டல் நம்பர் ஆஃப் கேமல்ஸ் 18. இப்போ எத்தனை கேமல் வருது, 18 கேமல் வந்துடுச்சு. சரியா? இப்போது ஹீ ஆஸ்க்டு த ஃபஸ்ட்டு சன்னுக்கிட்ட கேட்குறாரு, நீ அந்த வில்லை ரீடு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அஸ் பர் த வில், அந்த வில்லில் என்ன எழுதிருக்குன்னா, எல்டஸ்ட் சன்னு வந்து காட் ஹாஃப் ஆஃப் த கேமல்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. விச் நவ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவுண்டட் டு 18. இப்போ தான் 18 கேமல் இருக்குல்ல, ஹாஃப்னா 2/2 இல்லையா, 18/2 எவ்வளோ வருது, 9 கேமல்ஸ். அப்போது த எல்டஸ்ட் ஒன்றுக்கு 9 கேமல் அவருடைய ஷேரு. ஓகேவா? அப்போ த ரிமைனிங் எவ்வளோ கேமல்ஸ் இருக்கும், 9 கேமல்ஸ் தான் இருக்கும். அதை எப்படி மீதி இருக்க 2 சன்னுக்கு பிரித்து கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு கேமல் இருக்கும், அதை எப்படி பிரித்து கொடுக்குறாங்கங்கிறதையும் நாம் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணுறாரு, ரிமைனிங் எத்தனை கேமல்ஸ் இருக்குது, த ரிமைனிங் கேமல்ஸ் வேர் 9 இல்லையா. அடுத்தது த வைஸ் மேன் வந்து என்ன பண்ணுறாரு, த செகண்ட் சன்னுக்கிட்ட அந்த வில்லை ரீட் பண்ண சொல்லி கேட்குறாரு. ஹீ வாஸ் அசைன்டு 1/3 ஆஃப் த 30, 1/3 ஆஃப் த டோட்டல் கேமல்ஸ். டோட்டல் கேமல்ஸில் 3ல் 1 மடங்கு. இட் கேம் டு, அது என்ன அப்படின்னா 18/3 6. 18 3ஆல் அடித்து கொடுத்தோம்னா டோட்டல் கேமலில் 3ல் 1 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 18ல் 3ஆல் அடித்து கொடுத்தோம்னா 6 கேமல். இந்த செகண்ட் சன்னோட ஷேர் எவ்வளோவா, 6 கேமல்ஸ் அஸ் ஹிஸ் ஷேர் அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு த டோட்டல் நம்பர் ஆஃப் கேமல்ஸ் வந்து இதுவரையும் பிரிக்கப்பட்டது எல்டர் சன்னுக்கு 9ம் மிடில் ஒன்றுக்கு 6ம் டோட்டல் 15 கேமல் பிரித்தாச்சு. ஓகேவா? இப்போ தேர்டு சன்னுக்கு பிரிக்கணும். தேர்டு சன்னை என்ன பண்ணுறாங்க, ரீட் பண்ண சொல்கிறாங்க.
ஓகேவா? ரீட் பண்ணால் அதில் 1/9 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேமல்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ 18 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 கேமல் தான் கிடைக்கும். சரியா? யங்கஸ்ட் ஒன்றுக்கு 2 கேமல் தான் அவருடைய ஷேரு அப்படின்னு அந்த வில்லில் சொன்னபடி பிரிச்சாச்சு. இப்போ கடைசியாக டோட்டலாக இப்போது ஃபஸ்ட்டு சன்னுக்கு 9, செகண்ட் சன்னுக்கு 6, தேர்ட் சன்னுக்கு 2 கேமல் இல்லையா? எல்லா பிரதர்ஸ்க்கும் அவங்க அப்பா உயில் எழுதின மாதிரி பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மொத்தமாக 17 கேமல்ஸ் தான் வரும். இப்போது இந்த ஒரு கேமல் மட்டும் இருக்கும். அந்த வைஸ்மேனோட கேமல் இருக்கும். அவரோட கேமலை திரும்ப எடுத்துக்கிறாரு. இந்த வைஸ்மேனு அந்த பிரச்சனையை ரொம்ப ஸ்மார்ட்டாக தன்னுடைய புத்திசாலித்தனத்து மூலமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாரு. இன்டெலிஜென்ட்ங்கிறது ஒன்றுமே இல்லை. அதாவது என்னென்னா ஒரு பொதுவான விஷயத்தை கொண்டு போய் ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இன் ஷார்ட் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை நல்லா தெளிவாக லிசன் பண்ணிவிட்டு எப்படி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி 2 டாஸ்க்கு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் இருக்கும் இல்லையா உங்களுடைய எல்லா ஃபோன்லேயும், அதில் நீங்கள் பேசுங்க, ரெக்கார்டு பண்ணுங்கள். நார்மல் ஒரு ஹெட்செட் வச்சு கூட நீங்கள் ரெக்கார்டு பண்ணிக்கலாம், அதில் உள்ள மைக் யூஸ் பண்ணி. சரியா? பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன டாஸ்க்கை முடிச்சுட்டு இந்த வீடியோ வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எப்படி பேசியிருக்கோம், இன்னும் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எங்கே நம்மள கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.